நானே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகேவா? ஓகே போலாம். தமிழகத்தினுடைய வெற்றி கழக தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற மக்கள் ஆதரவை பார்த்து பொறாமை உணர்வோடு எங்கள் அரசியல் கட்சியில் எதிரிகள் வளைவிரித்திருக்கிறார்கள், தொண்டர்களை வளைத்துக் கொள்வதற்காக. ஆனால் இந்த வலைகளுக்கெல்லாம் சிக்காத மீன் டிவிகே என்பதை, தொண்டர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது, தொண்டர்களே ஆசை வார்த்தையை குடும்பத்துக்குள்ளே செலுத்துவார்கள், நண்பர்கள் மூலமாக செலுத்துவார்கள். எல்லா வகையிலும் நம்முடைய முயற்சியை சிறிது நேரம் தடுப்பதற்கு முயற்சியை மேற்கொள்வார்கள். எடுத்த பயணத்தை நிறுத்தாது நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜனநாயகன் படம் இணையத்துல கசிஞ்சிருக்கு. நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீங்களே ரிலீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு. ஆனா இரு தரப்பும் மாறி மாறி சொல்றது. எங்கள் அரசியல் கட்சியினுடைய எதிரிகள் எங்கள் அரசியல் கட்சியினுடைய எதிரிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள, அவர்கள் எங்களுடைய முயற்சியை, எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு பல்வேறு வகைகளிலே தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுகளிலே கூட தலையிட்டு எங்களை சோதித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே எங்களை பொறுத்த மட்டிலே எங்கள் பயணம் நேர்மையானது, மக்களுக்கானது, மகத்துவ பயணமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வெற்றியை எவராலும் இதுபோல சின்ன சின்ன காரியங்கள் கொண்டு தடுத்து விட முடியாது. தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். 1991 அரவக்குறிச்சி தொகுதியிலே மரியம் ஆசியா என்ற பெண்ணை அதிமுக வேட்பாளராக 370 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அன்னைக்கு வாக்குச்சீட்டிலே தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து பெட்டியிலே போட்ட காலம் வந்து, அப்படி இருக்கின்ற பொழுது மரியம் ஆசியா அவர்கள் மிகப்பெரிய அதிகமான வாக்கு வித்தியாசம் அந்த வரலாறு இருக்கிறது. எனவே எத்தனை இடத்திலே இருந்தார் என்ன, ஒரு தளபதி நாட்டுக்கு, ஒரே தளபதி நாட்டுக்கு அவர்தான் வருங்கால முதலமைச்சர். சார், நேற்று இனிகோ இருதயராஜ் பிரச்சாரத்துல பேசும்போது மாவட்ட செயலாளர்களுடைய இறப்புக்கே வர முடியாத விஜயா நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு உங்களை சந்திப்பாருன்னு கேட்டிருக்காரு. அப்படி யாரு? இனிகோ இருதயராஜ். இனிகோ இருதயராஜ் தற்போதைய எம்எல்ஏ. நான் அண்ணன் இனிகோவர்கள் சொல்லுகிறேன், பட்ட பாடமைத்து உங்களுக்கே பாடமாக இருக்கிறது. இதை தெரிந்து உங்களை நீங்கள் மற்ற உங்கள் கட்சிக்காரர்களை, அதாவது அணியை சார்ந்தவர்கள் திருப்திப்படுத்துவது என்பதற்காக இதை செய்ய வேண்டாம். இறப்பு உறப்பு என்பதை வருகின்ற நேரம் அவர் வருவார். அந்த குடும்பத்தை போய் கொண்டிருக்க சார். உங்களுக்கு என்ன டவுட்? நீங்க பழைய கால பிரச்சாரங்கள் மைக்கை கட்டி அனௌன்ஸ் பண்றதுதான் பிரச்சாரம் நினைச்சீங்க. இது வல்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், 2 விஜய் இருக்கிறார். அந்த வீட்டிலே உள்ள ஓட்டை அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். கதிரியமயமான உலகம் இது செல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் பரப்புரை எல்லாரும் இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி என்பது தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆனா உங்க தலைவர் மத்தியம் நீங்க கேட்கிற அந்த 2-3 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு வராங்க, பேச முடியாது, அனுமதி மறுக்கிறாங்க. தொடர்ந்து எப்படி பாருங்க?
ஏன் எங்க தலைவருக்கு மட்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு 59 விதி இத்தனை விதியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஏன் சொல்றீங்க? தேர்தல் காலையில வேலையா முடிச்சது 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம், இரவு 10 மணிக்கு மேல் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. வண்டியிலே இருந்து பேசிக்கொண்டு என்ன கூட்டம் இருக்கு அதெல்லாம் பேசி போலாம், எவ்வளவுனா சொல்லிட்டு போலாம். ஏன் இந்த கட்டுப்பாடு இவருக்கு மட்டும்? இப்போ முத்துவேல் கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? அல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? ஏன் இந்த கட்டுப்பாடு இவருக்கு விதிக்கிறீர்கள்? எங்களை கட்டுக்குள் வைக்க நீங்கள் நினைப்பதால் கட்டுண்டு நாங்கள் வெடித்து விட்டு வெளியே வருகிறோம்.